வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு சொந்தமாய், அவருக்கு புகழ்ச்சியாய். திரும்ப அடுத்த வாசல் எழுதுகிறேன். அதே 14ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டது. 2:5 மரித்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஆங்கில வேதத்துல God has given a new life. 2:5 தமிழ்ல அவர் உயிர்ப்பித்தார். ஆங்கில வேதத்துல God has given a life. அந்த ஜீவன் ஒரு நாளும் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட சரியான வார்த்தைக்கு it cannot be taken back. அது ஒரு நாளும் பறிமுதல் செய்யப்படாது. இந்த உலகத்துல நம்ம ஜீவனை எடுக்கவல் ஏராளம். ஆனால் இவர் சொல்லுகிறார் ஜீவனை. இந்த 2:5 மரித்த உங்களை. அப்படியானால் மரித்து போன வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, பயனற்ற வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை, கலக்கத்தின் வாழ்க்கை, துன்பத்தின் வாழ்க்கை, தேவன் சொல்லுகிறார் I give a life. எங்கெல்லாம் லைஃப் இல்லையோ, ஜீவன் இல்லையோ, ஜீவனற்ற உனக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அடுத்த அதே 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல எழுதப்பட்ட வார்த்தை சமாதானம். வாசிக்க கேளுங்கள். 14ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் பிரிவினைகளை தகர்த்தார். 2:14 அவரே நம்முடைய சமாதான காரணராகி. அப்படியானால் உன்னத்தின் அடுத்த ஆசீர்வாதம் சமாதானம். அன்புடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தை nobody can destroy, nobody can take it, nobody can pluck it. அதை யாரும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. திரும்ப சொல்லுகிறேன். இந்த 14ஆம் வசனத்துல a great peace of God, தேவ சமாதானத்தையே உனக்கென்று வைத்திருக்கிறார். இதுதான் உன்னத்தின் ஆசீர்வாதம். அடுத்த ஒரு கடைசி ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 20ஆம் வசனத்துல 2:20 வேதம் சொல்லுகிறது உன்னை ஒரு அஸ்திபாரமாய் மாற்றுகிறார். அந்த வார்த்தையை படிக்கிறேன். அதாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரத்தின் மேல். அந்த கருத்து என்னவென்றால் உன்னை ஒரு அஸ்திபாரம் உள்ளவனாய். இட் cannot be removed. அது அஸ்திபாரம் என்றால் அது மாற்றப்படாது, அது எடுக்கப்படாது. அதை எடுப்பது மிக கடினம். ஒரு வீட்டின் அஸ்திபாரம் இப்படி கட்டணம் இருக்கிறது. அஸ்திபாரத்தை எடுக்க வேண்டுமானால் அதிகமான செலவு, நேரம். அவருடைய கருத்து என்னவென்றால் God is a foundation. தேவன் அவரே உனக்கு அஸ்திபாரமா இருக்கிறார். இயேசுவின் அஸ்திபாரம். ஆசை எனக்கு அவரே. நான் 2 வார்த்தைகளை திரும்ப நான் இங்கே திரையிலே பாருங்கள். அந்த வார்த்தை திரும்பமாக உங்களுக்கு. நம்பர் 1 வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை யாரும் ரத்து செய்ய முடியாது. 2வது ஒரு